திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள். அதுல இன்னைக்கு மலையை தடுத்து யாகத்தை காத்த லீலை. கலியுகத்துல சுபர்வன் என்ற ஒரு அரசன் ஆட்சி புரிஞ்சு வர்றான். அப்ப விஸ்வநாத தீட்சிதர் அப்படின்னு ஒரு அந்தனர் இருக்காரு. அவருக்கு வித்யாதர தீட்சிதர்னு ஒரு மகன். அவர் நல்ல வேதங்களை 4 வேதங்களையும் அவற்றின் இலக்கணம் எல்லாத்தையும் நல்லா கற்று தேர்ந்த ஒரு வேதியரா இருக்காரு. 18 வகை புராணங்கள், 74 உப புராணங்கள், 28 சைவ ஆகமங்கள் இவற்றை எல்லாம் நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனி போல கற்று நுழைந்திருக்கார். ஒழுக்கம் தவறாத உத்தமராகவும் இறைவனிடத்துல அசையாத அந்த பக்தி உடையராகவும் இருக்காரு. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டாரு. பிராணிகள்கிட்ட எந்த பாரபட்சமும் இல்லாம அன்பு கொண்டவரா, கர்வமே இல்லாம பரோபகாரம் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அதனால எல்லாரும் அவருக்கு சர்வஜர் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்குறாங்க. இப்படி பெருமை வாய்ந்தவரா இருக்கக்கூடியவர் ஒரு நாள் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த யாக வேள்விக்கு சிறந்த இடம் திருவாரூர் அப்படின்னு அந்த இடத்துல யாகம் பண்ண தொடங்குறாரு. யாகசாலையை நிர்மாணிச்சு அங்கே 3 வகையான ஹோமங்கள், அதாவது தட்சிணாக்கினி, ஆரியபக்தம், ஆவகனியம் என்று 3 வகையான அக்னி குண்டங்களை அமைச்சு திரவியங்கள் எல்லாத்தையும் முறைப்படி அந்தந்த தானத்தில் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் ஆவகானம் பண்ணி வேள்வியை ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு நிறைய அந்தணர்கள், சாதுக்கள், வித்வான்கள், கவிஞர்கள், பெரியோர்கள், ராஜதந்திரிகள், பக்தர்கள், யாசகர்கள்னு லட்சக்கணக்கான பேர் திருவாரூருக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. யாகத்தின் முடிவில் தானம் கொடுக்கறதுக்காக அப்படி மலை போல பொற்குவியலை குமிச்சு வச்சிருக்காரு. இப்படி சிறப்பாக யாகம் நடைபெறது 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம யாகம் பண்ணி முடிச்சிடறாரு. 3ஆவது நாள் காலையில வேத பண்ணம், ஹோமகாரியம் இதெல்லாம் முடிச்சு தியாகராஜ பெருமானுக்கு உச்சிக்கால பூஜை நிவேதனம் முடிச்சு அந்த பந்தல்ல அந்தணர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அன்னத்தை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வானத்துல நீருண்ட மேகங்கள் அப்படியே கருப்பு ஒரே கார் மேகங்கள் மூடி போய் கருத்து போய் இருக்கு. பிரளய காலமே வந்துடுச்சோ அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி இடியும் மின்னலுமா அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த பயங்கர சமயத்துல எங்கிருந்துதான் பேரில் பறவை வந்துச்சோ அப்படி மலை தாரைகள் பூமியில கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. யாகசாலையில் அங்கே கீழே சாப்பிட்டு இருக்க அந்தணர்கள், போஜனம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேதியர்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இந்த பிரளயம் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருமோ அப்படின்னு மனம் கலங்கி இருக்காங்க. அந்த சமயத்தில் வித்யாதர தீட்சிதர் என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 கையையும் மேலே தூக்கி, பரம்பொருளே யாகம் அழிய போகுதே, இப்படி அந்தணர்கள் போஜனம் செய்ய முடியலையே, நான் நல்லது நினைச்சு செஞ்சா எனக்கு நரகம் அல்லவா கிட்டும், இந்த யாகம் சரியா நிறைவேறாட்டி, அப்படி எனக்கு எந்த உயக்கூடிய வழி இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி வேண்டுறாரு. அந்த சமயத்துல 5 முகங்களை உடைய பெருமானாகிய சிவபெருமான் அப்படியே ஒரு சின்ன பையன் வேகத்துல வர்றாரு. அவரு இவருடைய குறையை கேட்டு புரோகிதர் உருவத்துல வந்த அந்த பெருமான் வேள்வி சாலையில வெளியே நின்றுக்கிட்டு தனது இடது கையில ஒரு கலசம் வச்சிருக்காரு, வலது கையில நம்ம தர்ப்பை புல் அதை வச்சிருக்காரு. அதை அந்த நீரை எடுத்து வானத்துல புரோகிக்கிறாராம். அப்ப வாயில ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே இந்த சல புரோஜனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு நொடியில இந்த மேக கூட்டங்கள்லாம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. மின்னலும் மழையும் எதுவுமே இல்லை. அப்படியே கரும் மேகமா இருந்தது எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையாயிருச்சு. இப்ப தேவர்கள்லாம் புஷ்பம் மாதிரி சொல்லிக்கிறாங்க. தீட்சிதருக்கு மனசு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ஜலம் புரோகித்த அந்த புரோகிதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றாரு. அப்படி சாமி அப்படியே மறைஞ்சிடுறாரு. அப்ப தியாகராஜர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு பெருமானுடைய மகிமையை கொண்டாடி மகிழ்ந்தாங்களாம் தீட்சிதர். அப்புறம் யாகத்தை இனிதா நிறைவேற்றி எல்லாருக்கும் தானங்கள்லாம் கொடுத்து
எல்லாரும் சந்தோஷமா இருந்ததா இந்த கதை சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.